சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து வருகிறது. 8 நாடுகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. இந்தியா பங்கேற்கும் போட்டி மட்டும் துபாயில் நடைபெற உள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் கராச்சியில் நடைபெற்று வரும் முதல் போட்டியில் பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி கேப்டன் முகமது ரிஸ்வான் நியூசிலாந்து அணியை பேட் செய்ய பணித்தார். இதன்படி முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 26 ரன்களுடன் விளையாடி வருகிறது. கோரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக நியூஸ் 8 செய்தியாளரின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். SDRF ஃபண்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கி இருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டில் 5 மாநிலங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக மத்திய அரசு 1554 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு கேட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆந்திர பிரதேசம், நாகாலாந்து, ஒடிசா, தெலங்கானா, திரிபுரா மாநிலங்களில் கடந்த ஆண்டு மழை வெள்ளம், நிலச்சரிவு, புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. 1554 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு 608 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்துக்கு 170 கோடி ரூபாய், ஒடிசாவுக்கு 255 கோடி ரூபாய், தெலங்கானாவுக்கு 231 கோடி ரூபாய் மற்றும் திரிபுரா மாநிலத்துக்கு 255 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் மாநில பேரிடர் நிதியாக 27 மாநிலங்களுக்கு 18,322 கோடி ரூபாயையும், தேசிய பேரிடர் நிதியாக 18 மாநிலங்களுக்கு 4,808 கோடி ரூபாயையும் ஒதுக்கியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பெரும் சேதங்களை சந்தித்தன. பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு 37,906 கோடி ரூபாய் நிதியை கோரியிருந்தது. தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு 994 கோடியே 80 லட்சம் ரூபாயை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. இது மாநில பேரிடர் நிதிக்காக மத்திய அரசின் பங்குதான் என்றும் அதுவும் தாமதமாகத்தான் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் கூடுதலாக ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடு கோரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக நியூஸ் 8 செய்தியாளரின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். SDRF ஃபண்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கி இருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அறிவிக்காத திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை புளியந்தோப்பில் உள்ள ராதாகிருஷ்ணபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் திட்டப்பகுதிகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 712 பயனாளிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக அங்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வட சென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி இருப்பதாக கூறினார். மேலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தி இருப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
அது என்னென்னு என்று கேட்டால் உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன். புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. அனைத்து தரப்பினருக்குமான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வரும் திமுக அரசு மீது பொதுமக்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். பள்ளியில படித்து முடித்திருப்பதை கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளெல்லாம் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அது நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் குடியிருப்புக்கான ஆணைகளை பெற்ற பயனாளிகளுக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு பிரியாணி பரிமாறினார். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அடங்கிய விருந்து வைக்கப்பட்டது. தான் எடுத்துள்ள அரசியலுக்கு விஜயின் தாவேக்கவுடன் கூட்டணி வைப்பது சரியாக இருக்காது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி வரும். ஆத்தூர் அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவி மற்றும் 3 குழந்தைகளை கணவர் அரிவாளால் வெட்டிய நிலையில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கிருஷ்ணாபுரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் அசோக்குமார். இவரது மனைவி தவமணி விவசாய வேலை செய்து வந்தார். இவர்களுக்கு 13 வயதில் வித்யாதாரணி, 8 வயதில் அருள் பிரகாஷினி, 5 வயதில் அருண்குமார் என 3 குழந்தைகள் இருந்தனர். சொத்து தகராறு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களின் வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் தவமணி மற்றும் 3 குழந்தைகள் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். வீட்டு வாசலில் அசோக்குமாரும் தலையில் காயத்துடன் விழுந்து கிடந்துள்ளார். உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது குழந்தைகள் வித்யாதாரணி, அருண்குமார் ஆகியோர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தவமணி, மகள் பிரகாஷினி ஆகியோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அசோக்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். முதலில் போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த அசோக்குமார் பின்னர் தாம்தான் மனைவி மற்றும் குழந்தைகளை அரிவாளால் வெட்டியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஏற்கனவே அவர்கள் தங்கியிருந்த வீட்டை சொந்தம் கொண்டாடுவது தொடர்பாக தகராறு இருந்து வந்த நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு வெட்டியதாக அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.